வெல்கம் டு மக்கள் நலம் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் 5 லட்சம் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்றது, அதுக்கான கார்டை எப்படி டவுன்லோட் பண்றது, அதை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். தமிழ்நாடு அரசு முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்துக்கான அபிஷியல் வெப்சைட் லிங்க் தான். இந்த வெப்சைட்ல போயிட்டு இந்த ஸ்கீம் பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தமிழக அரசு நேற்று ஒரு முக்கிய அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருந்தாங்க பாருங்க. அதாவது இந்த மருத்துவ காப்பீடு பெறுவதற்கான தகுதிகள் கொடுத்திருக்காங்க. ஸோ தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த கார்டுக்கு நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். அதுக்கடுத்து குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெறலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ரேஷன் கார்டு இருந்தாவே போதுமானது. இந்த ஸ்கீமுக்கு நீங்க தாராளமாக அப்ளை வந்து பண்ண பாருங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே இந்த வெப்சைட்ல கீழே வந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உங்களுடைய குடும்ப ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்குள்ள இருந்தா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கடுத்து விஓ கிராம நிர்வாக அலுவலர் இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட வருமான சான்று பெற்று உங்களுக்கான குடும்ப அட்டை மற்றும் ஆதார் கார்டு எல்லாமே வந்து பார்த்தா எடுத்துட்டு போயிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஸோ கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு பாருங்க, அங்க வந்து இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டுக்குன்னு தனியா ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி போட்டோ எடுத்து உங்களுக்கான கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்கம் சர்டிஃபிகேட், உங்களுக்கான ரேஷன் கார்டு மற்றும் ஆதார் கார்டு, இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போனவே போதுமானது. எங்க போனோம்னா கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த செக்ஷனில் போயிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்து போட்டோ எடுத்து உங்களுக்கான கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. யார் யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு அப்படின்னா, தகுதியுடைய நபரின் சட்டப்பூர்வமான மனைவி, கணவர், தகுதியுடைய நபருடைய குழந்தைகள், தகுதியுடைய நபரை சார்ந்த பெற்றோர்கள், இவங்க எல்லாருமே அந்த கார்டில் உங்க நேம் சேர்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் ஆதார் கார்டுமே பர்சல கொண்டு போயிடுவாங்க. உங்களுடைய மனைவி, கணவர், குழந்தைகள், உங்க பெற்றோர் எல்லாருமே வந்து மருத்துவ காப்பீடுல ஒரு நபரா நீங்க தாராளமாக உங்க பேரை நீங்க வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதான் இன்ஸ்ட்ரக்ஷனா வந்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்தா இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்மா கொடுத்துருக்காங்க அப்ளை பண்றதுக்கு. இதுல போயிட்டு உங்க பெயர் என்ன, உங்க பெயர் என்ன, குடும்பத்தினர் பெயர் என்ன, உங்க ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம் என்ன, ஆனா பெண்ணா, உங்க பிறந்த தேதி என்ன, ரேஷன் கார்டு நம்பர் கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஆதார் அட்டைன்னு கேட்டிருக்காங்க, ஆதார் கார்டு நம்பரை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அட்ரஸ் கேட்டிருக்காங்க, பர்மனன்ட் அட்ரஸ், இதில் போயிட்டு டோர் நம்பர் என்ன, ஸ்ட்ரீட் நேம் என்ன எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. பின்கோடு, ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க உறுப்பினர் பெயர், உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க பெயர் 1 பேர் ஆட் பண்ணிட்டு அவங்க ஆனா பெண்ணா என்ன வயசாகுது, ஸோ குடும்ப தலைவருக்கு அவங்க என்ன ஒரு முறை, ஃபாதர்னா ஃபாதர் கொடுங்க, மனைவினா மனைவி கொடுத்துலாம், சன் டாக்டரான்றதை நீங்கள் வந்து ஒரு முறை வந்து ஃபில் பண்ணிட்டு, ஸோ இன்டர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்லாம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா இது வந்து சம்மந்தப்பட்ட ஆஃபீஸர், அவங்க வந்து பார்த்தா ஃபில் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தா ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே இருக்கு பாருங்க உறுப்பினர் கையொப்பம், இதில் போய் நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இது வந்து விஓ கிட்ட இந்த ஃபார்ம்ல நீங்கள் சைன் வாங்குற மாதிரி இருக்கும். கையொப்பம் இருக்கு பாருங்க, இதுல உங்க சம்பந்தப்பட்ட விஓ கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தா போதுமானது. உங்களுக்கு போட்டோ பிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்தா அப்ளை பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன். இ கார்டு, அதாவது மாவட்ட கியோஸ் ஆப்ரேட்டர் அவங்க இருக்காங்க பாருங்க, அவங்க கிட்ட போயிட்டு மேற்கண்ட டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களை போட்டோ எடுத்து கைரேகைகளை வந்து பார்த்தா பதிவு செஞ்ச பின்னர் உங்களுக்கு வந்து பார்த்தா இதுக்கப்புறம் மின்னணு கார்டு, இ கார்டு வந்து பார்த்தா கொடுத்துருவாங்க. நீங்க ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ணலாம், அல்லது அவங்களே வந்து பார்த்தா இ கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே, அப்ளை பண்ணத பொறுத்த வரைக்கும் நீங்க டைரக்டா கலெக்டர் ஆஃபீஸ் தான் போற மாதிரி இருக்கும். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண முடியாது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு கலெக்டர் ஆஃபீஸர் கொடுத்தாவே அவங்க உங்களுக்கு அப்ளை வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தா இந்த ஸ்கீம்ல ஆல்ரெடி பெனிஃபிட் ஆயிருப்பாங்க, கார்டு இருந்திருக்கும், நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதை நீங்க எப்படி ஆன்லைன் மூலமாக சர்ச் பண்ணலாம்னா இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க என்ரோல்மெண்ட். அதுக்கு நேரம் அப்படி கீழே வந்தீங்கன்னா மெம்பர் ஐடின்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இதுல போயிட்டு உங்களுக்கான யூஆர்என் நம்பர், அதாவது அந்த காப்பீடுக்கான நம்பர் என்டர் பண்ணலாம். அப்படி தெரியாதவங்க ரேஷன் கார்டு நம்பர் இருக்கு பாருங்க, பழைய ரேஷன் கார்டு நம்பர் அல்லது புதிய ஸ்மார்ட் கார்டு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பரை கொடுத்துட்டு கீழே ஒரு கேப்சா கொடுத்துருக்காங்க, என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கான யூஆர்என் நம்பர் என்ன,
எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி லீடர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாமே வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதான் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, எனக்கு வந்து பார்த்தா கார்டாக தேவைப்படுது அப்படின்னா அகைன் நீங்கள் வந்து பார்த்தா ஹோம் பேஜ் போயிடுங்க. இதில் போயிட்டு என்ரோல்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணி கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க மெம்பர் சர்ச் இ கார்டுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் போயிட்டு நீட்ஸாக நீங்கள் வந்து பார்த்தா சர்ச் பண்ணலாம். உங்கள் ரேஷன் கார்டு நம்பரை கொடுத்து சர்ச் பண்ண பாருங்க. உங்கள் நேம் கொடுத்து சர்ச் பண்ணலாம். உங்கள் ஜெண்டர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். மொபைல் நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணலாம். இல்லை டிஸ்ட்ரிக்ட் தாலுக் வைஸாக வேணா அதையும் நீங்கள் சர்ச் பண்ணலாம். பின்கோடு வைஸாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்து சர்ச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கீழே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். நான் வந்து ரேஷன் கார்டு நம்பர் கொடுத்து சர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க பாலிசி நம்பர்னு. இந்த ஆப்ஷன் மேலே நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா அகைன் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இதில் இன்னும் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருந்தா ஃபோட்டோக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே இருக்கு பாருங்க இந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணினா இது வரைக்கும் நீங்கள் எத்தனை இடத்துல வந்து கிளைம் பண்ணிருக்கீங்க, எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணிருக்கீங்கன்றது வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது பதில் கிளைம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தா இன்னும் டெப்த்தாக உங்களுக்கு வந்து பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ எந்த டைமில் எந்த ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க, யாருக்கு கிளைம் பண்ணியிருக்காங்க வரைக்கும் தெளிவாக வந்து பார்த்தா கொடுத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாலிசி அமௌண்ட் எவ்வளோ இருக்கு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பாருங்க 5 லட்ச ரூபா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ அமௌண்ட் வருஷத்துக்கு நீங்கள் 5 லட்ச ரூபாய்க்கு வந்து பார்த்தா தாராளமாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, அதுக்கடுத்து ஜென்ரேட் இ கார்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கான கார்டை நீங்கள் டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த இடத்துல கியூஆர் கோடு பார் கோட் இருக்கு பாருங்க அது வந்து ஒர்க் ஆகலை. ஸோ மேபி எதாவது சர்வீசஸாக இருக்கும். அப்படியே நீங்கள் இந்த கார்டை வந்து பார்த்தா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அல்லது சேவ் பண்ணிட்டு ஏதாச்சும் வந்து ஹாஸ்பிட்டலில் கேட்குறாங்க எமர்ஜென்சிக்கு தேவைப்படுதுன்னா இந்த இ கார்டை நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வருடத்துக்கு 5 லட்சம் வரைக்கும் உங்களுக்கான கிளைம் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஏதாச்சும் நீங்கள் போயிட்டு ஏதாச்சும் ஒன்று எமர்ஜென்சியாக இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இல்லை ஏதாச்சும் ஆப்ரேஷன்ஸ் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் இந்த கார்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதேமாரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் அட்டைக்கு கார்டு ஆல்ரெடி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்க. இல்லாதவங்க மட்டும் டேரக்டா போயிட்டு கரெக்டா ஆஃபீஸான டாக்குமெண்ட்ஸ் தான் கொடுத்து அப்ளை பண்ண பாருங்க. ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ண ஒரே நாள்ல உங்களுக்கான இ கார்டு நீங்க ஜென்ரேட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் அன்னைக்கே கூட நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். ஓகே, இது வந்து நம்ம மாநில அரசோட மருத்துவ காப்பீடு. இதே மாதிரி மத்திய அரசுக்குன்னு வந்து பார்த்தா காப்பீடு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிரதான் மந்திரி அந்த ஸ்கீம் வந்து இருக்கு. அதை நீங்களே வந்து பார்த்தா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணது, கார்டு எப்படி டவுன்லோட் பண்றது, இது குறித்து நம்ம சேனல்ல வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து மத்திய அரசோட அந்த PMJY பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா இருக்கு பாருங்க, அந்த ஸ்கீம்கான ஒரு மருத்துவ காப்பீட்டுக்கு நீங்களே வந்து அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இதான் இந்த ஸ்கீம் பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் பற்றி தெரியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தா புதுசாக ரேஷன் கார்டு வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து நம்ம மாநில அரசில் இந்த ஸ்கீம் மூலமாக தாராளமாக பெனிஃபிட் ஆகலாம். ஏன்னா மத்திய அரசு ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டை வச்சு செக் பண்ண சொல்ல எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணாமல் இருக்கும். பட் வந்து மாநில அரசு இந்த மருத்துவ காப்பீடு வந்து பார்த்தா நீங்க யார் வேணாலும் சரி ரேஷன் கார்டை வச்சிருந்தாவே கரெக்டாக விசிபிட் அப்ளை பண்ணா உங்களுக்கான கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க. அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.